ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் சுத்தமாக காய் வேறு இல்லை. அப்புறம் ஒரு சின்ன சிறு சேமிப்புக்காக போய்கிட்டு இருக்கேன். புக்கை கொண்டாங்க, காட்டணுமில்ல. அதாவது வாசவியில் நகைச்சீட்டு போட்டு வர்றேன். அது இந்தா பாருங்கள். இப்போ அதுக்காக பணம் கட்ட போயிட்டுருக்குறோம். இந்த காசு எப்படின்னு கேளுங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கலைஞர் நமக்கு 1000 ரூபா போடுறாருல மகளிர் ஊக்கத்தொகை, அந்த 1000 ரூபாய் வச்சுக்குவேன். இவருக்கு மாதம் 13,000 சம்பளம் வாங்கி கொடுப்பேன். எனக்கு 1000 ரூபா செலவுக்கு தருவார். அந்த காசு, இந்த காசு ரெண்டையும் சேர்த்து 2000 ரூபா போட்டு வருவேன். வருஷத்தில் ஒரு நாள் போனஸ் வாங்குறப்ப அது இது ரெண்டையும் சேர்த்து சம்பளம். எனக்கு எப்பயுமே சம்பள காசு எனக்கு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவருக்குன்னு இல்லை, பொதுவாக வீட்டுக்கு தான் போடுவோம். 2 காசையும் ஒன்றா சேர்த்து எனக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு குட்டி குட்டி பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் நான். அப்படிதான் நம்மளாலாம் நகை சேர்க்க முடியும். இல்லாதவங்க நம்ம என்ன மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சமாக வச்சுருக்கோம், போய் போட்டோன்னே அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும்ல. நம்மளும் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி போட்டுக்கலாம். ஆமாம், 1000 ரூபாய் வாங்கி அன்றைக்கே வாங்கி சாப்பிட்டு செலவு பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வேண்டாமே. இந்த மாதிரி நான் எதையோ ஒன்றில் பண்ணலாம். எனக்கு பிடிச்சி நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படியோ. அதனால எனக்கு எல்லாம் வேணுங்கிறத அவர் வாங்கி கொடுத்துருவார். அப்போ அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் போய் போட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் போயிட்டு வரோம். பாய்.